தமிழகத்தில் நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகளை மட்டுமே தேசிய ஜனநாயக கூட்டணி அளிக்கும் என்றும் திமுகவைப் போலவே மக்களை ஏமாற்றும் தேர்தல் அறிக்கையை கொடுக்கப்பட மாட்டாது என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமரின் தமிழக வருகை தொடர்பான ஏற்பாடுகள் குறித்து நிர்வாகிகளுடன் அமைச்சர் எல் முருகன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருகிற 23ஆம் தேதி பிரதமர் கலந்து கொள்ள இருக்கும் பொதுக்கூட்டத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் அமையும் என்றும் தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்த நாளான இன்று அஇஅதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள 5 வாக்குறுதிகளை பாஜக வரவேற்கிறது என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அப்போது குறிப்பிட்டார். நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வருகிற 23ஆம் தேதி அன்றைக்கு தமிழகம் வர இருக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அங்கு உரையாற்ற இருக்கிறாங்க. அதற்கான ஏற்பாடுகள் தயாரிப்புகள்லாம் பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வருகை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி உறுதி செய்யப்பட்டுகின்ற அந்த வருகையாக இருக்கும். திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற கூட்டமாக இந்த கூட்டமானது இருக்கக்கூடும்.